எனக்கு ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கம்பத்து கோணத்தை சேர்ந்தவங்க. என்னோட பேர் வந்து ஆர் முருகேசன். அந்த முருகேசன் ஆசான்னு கூப்பிடுவாங்க. நான் ஒரு 9 மாதத்துக்கு படிச்சிருக்கேன். அப்புறம் இதில் வந்து களரி தற்காப்பு கலை இது சென்னையில் வந்து நான் 12 வருஷம் ஆச்சு. நாகர்கோவிலில் 20 வருஷம் அனுபவம் இருக்குது. சென்னையில் வந்து 12 வருஷம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து அடிமுறை களரின்னு ஒரு மாஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு மாஸ்டர் அடிமுறைன்னு சொல்லுவாங்க, ஒரு மாஸ்டர் சிலம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பல விதமாக பேசுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக இது வந்து அடிமுறை களரி, அடிமுறைன்னு சொல்லுவாங்க, களரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முதல்ல குருவணக்க சவுடு. குருவணக்க சவுடுங்கிறது வந்து முதல்ல பூமாதேவிக்கு வணக்கம் கொடுத்துக்கிட்டு சூரிய நமஸ்காரம். அது பிறகு நம்ம குரு, நம்ம அப்பா அம்மா எல்லாருக்கும் வணக்கம் கொடுத்துக்கிட்டு அப்புறம் 4 திசைக்கும் தெய்வங்கள் இருக்கும். அது கொடுக்குறாங்க. அதான் குருவணக்க சவுடு. இந்த சவுடு முடிஞ்சால் நிலச்சவுடு 1. இந்த நிலச்சவுடு 1ல் இருந்து 12 வரும். 12 நிலச்சவுடு. அது மாதிரி பிரிவுச்சவுடு 12. அது முடிஞ்சு சீனாடின்னு சொல்லுவாங்க, தொங்கு சவுடுன்னு சொல்லுவாங்க. 12 அதில் 12. அதுக்கப்புறம் அடிமுறையில் சிலாவரிசை, அடிவேலை பிரிவு கைப்போம். இதில் அடிமுறையில் அதில் 12 வரும். இது ஒவ்வொரு விதத்துலையும் 12 வரும். அதுக்கப்புறம் கத்தி விளையாட்டு, ஒத்த கத்தி, டபுள் கத்தி, குறுதடி, கண்டங்கோடாலி, வீச்சருவா, மான்கொம்பு, வெட்டுக்கத்தி, குத்துவாள், வெட்டுவாள், சுருள்வாள், நெடுங்கம்பு, மல்யுத்தம், குஸ்தி, கூட்டுப்பிரிவு, எடுத்தறி, லாக்கு, ஆயுதம் பறிதல், இப்படி இதில் பல வகை விளையாட்டு இதில் உண்டு. இதை நாங்கள் காட்டுறது வந்து முதல்ல குருவணக்கம் சவுடு போட்டு மை காட்டு. இப்போ இந்த நடேசன் ஆசான், முதல் ஆசான் எனக்கு நடேசன் ஆசான். அந்த விளையாட்டை வந்து நம்ம சுடந்து போட்டு காட்டுவோம். குருவணக்க சவுடு போடுவோம். நம்ம சிஷியம் எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.